அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 3 வாரமாக அருள் சகோதரி லீமா ரோஸ் ஃபெல்சி அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க. முதல் வாரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அழைத்தல் வந்துச்சு, ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அருள்தந்தையுடைய வழியாக அவங்கள அழைத்தலை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற பற்றி சொன்னாங்க. அதே போல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து நல்ல ஒரு அருள் ஆப்பிரிக்க நாட்டில் சிச்சிலி மிஷன் அப்படிங்கிற அந்த மிஷனில் போய் வேலை செஞ்சாங்க. அதில் ஒரு பெரிய சாதனை, கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. எங்கேயுமே கரண்ட் கிடையாது. பகலில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். சாயந்தரம் 8-7 மணிக்கெலாம் அவங்க தூங்க போயிடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய காரியமாக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏஜென்சிக்கு எழுதி போட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு பெரிய காரியத்தை, மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதனால் உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்துக்கிறோம். சிஸ்டர், நீங்கள் நிறைய சொன்னீங்க. அதில் அழகாக கல்ச்சரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க கல்ச்சரை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கல்ச்சர். ஒரு ஆணுக்கு எத்தனை திருமணம் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி, அதே போல் அவங்களுடைய ஃபுட்டு பற்றி சொன்னீங்க. மக்காச்சோளம் களி தான் அவங்களுடைய சாப்பாடு, அரிசிங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. அதே போல் ஒன்று சொன்னீங்க, உங்களுடைய கல்வி அங்கே கல்வி இதில் பண்ணும்போது சொல்லிக் கொடுத்து நிறையா அவங்கள முன்னேற்றினீங்க. கடைசியில் அவங்க ட்ரெயின் பண்ணி உங்களுடைய நிறுவனத்துலாம் வந்து வேலை பயன்படுத்தி வேலை பண்ணி கொடுத்தீங்க. அவங்க கல்ச்சரில் உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசமான, இது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கண்ணை நல்லா பார்த்து சந்தோஷமாக அப்படி குனிஞ்சு இப்படி கையை தட்டி க்ரீட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 2 பேர் பாஸ் பண்ணுறோம் எதிரா அப்படின்னா அப்படியே நம்ம பார்க்காம போக மாட்டாங்க. பார்த்து நல்லா பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்புறம் முசுகிலை சுவானி அப்படின்வாங்க. அப்படின்னா காலை வணக்கம், முட்டோசி சுவானின்னா மாலை வணக்கம். இப்படி குனிஞ்சு அப்படி பெண்ட் பண்ணி இப்படி கையை தட்டி சொல்லுவாங்க. 2 பேரும் பார்த்து நல்லா சிரிச்சா தான் விடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால எத்தனை முறை பார்த்தாலும் சொல்லுவாங்க. முதல்ல பார்த்தா நாங்கள் போகும்போது ஒவ்வொருத்தரையும் க்ரீட் பண்ணுவோமா, ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்களை இப்போ தானே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்தா முதல்ல எல்லாருமே ஒரே மாதிரி தெரிவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங், அவங்க முகம் எல்லாம்னா இப்போ தானே இவங்களை பார்த்தோம், திரும்பவும் அவங்களே பார்க்குறோமே அப்படின்னு யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக தான் அப்புறம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. அது நல்ல ஒரு பண்பாடு அவங்கள்ட்ட ஒருத்தர் புரிஞ்சு இது க்ரீட் பண்ணுறது, அறிமுகம் செஞ்சுக்கிறது ரொம்ப இன்னசென்ட்டான பீப்புள். மனசார இது பண்ணுவாங்க, ரொம்ப இன்னசென்ட். ப்ளஸ் அவங்க வந்து தேவையில் இருப்பாங்க. உறவுகளை நல்லா வளர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப உறவுகள் முக்கியம். இப்போ இந்த திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது அவங்க கல்ச்சர் வந்து ஃப்ரீ கல்ச்சர். அதான் ஆண் ரேஷியோ வந்து கம்மி, பெண்கள் அதிகம்னால ஒரு ஆணுக்கு 10 பெண்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியதி இருந்தது அப்போதைக்கு. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு நிறைய இது இருக்கும். ஒரு சைடு போவார், ஒரு வேலைக்கு எதுக்கு போனால் அந்த சைடில் ஒரு மனைவியை பார்த்து அவங்களுக்கு பெற்றோருக்கு அந்த டவுரி கொடுத்துட்டு அட்லீஸ்ட் 1 லட்சம் அவங்க இதுக்கு ஏற்றது மாதிரி அவங்களுடைய தரத்துக்கு ஏற்றது மாதிரி கொடுத்துட்டு, இல்லைனாலும் 10 மாடை கொடுக்கறது அப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த ஏரியாவில் வச்சுட்டு அந்த லேண்டை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அடுத்த இடத்துக்கு போவார். இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குன்னா ஒவ்வொரு ஏரியா போகும்போதும் ஒவ்வொரு மனைவி. கல்ச்சர் அது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கணும், இருப்பவர்கள் இல்லாதோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனநிலை, நிறைய பேரை வாழ வைக்கணுன்ற ஒரு நியதி இருக்கும். ஒரு வேளை அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக நீங்கள் இதை கல்டிவேட் பண்ணி
இதை வச்சு நீங்கள் பிழைச்சிக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த பெற்றோருக்கு தான் இவங்க கொடுப்பாங்க. அதனால் அவங்கள பெண்களை நிறைய பெற்றவங்கலாம் பேர் பெற்றவங்க மாதிரி நிறைய சம்பாதிப்பாங்க. அதை வாங்கி இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு நல்லா ட்ரீட் பண்ணலைன்னா உடனே அந்த பெண்ணை எடுத்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணையும் வச்சு பெற்றோர் வந்து நிறைய அந்த காலத்தில் இப்போ எப்படின்னு தெரியாது, 16 வருஷம் ஆச்சு நான் வந்து. அப்படி ஒவ்வொரு பெண்ணையும் அவங்க கல்ச்சர் அப்படி அதாவது மாட்டை விற்கிறது மாதிரி தான் பெண்களை விற்று அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணாலும் தெரியாது. அதாவது நாம் வந்து பெண்களுக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி நம்ம பெண் வந்து கஷ்டத்தில் கண் கலங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் கொடுக்குறோம். நாமளே விரும்பி கொடுப்போம். அங்கே வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பெண்களை விற்று ஆண்கள்கிட்டேருந்து வாங்கி பெற்றோர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறத விட அவங்க கொடுத்துட்டு அந்த மாதிரி தான். அப்பெல்லாம் பண்பாக பாசமாக பார்த்துக்குவாங்க. ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. யாரையும் ஒதுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய சிறப்பான பண்புகள். அப்புறம் அதில் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அதான் அந்த பாடை மாதிரி செஞ்சு அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே வண்டி மாடெல்லாம் கிடையாது. காரு இதெல்லாம் சைக்கிள் இதெல்லாம் அந்த மணலில் ஓட்ட முடியாது. டாக்ஸி மட்டும்தான் இருக்கு, அங்கே ஆட்டோவே கிடையாது. ஜாம்பியாலே டவுன்லேயே ஆட்டோலாம் கிடையாது, டாக்ஸி தான் இருக்கும். கால் டாக்ஸி தான் இருக்கும். அதாவது டவுனில் ஓடும். இங்கே கிராமத்துலலாம் மக்கள் வந்து ரொம்ப தூரம் இன்டீரியர் பிளேஸ்லேருந்து எங்கள் சிச்சிலி மிஷனில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இப்போ நோய்வாய்ப்பட்டுட்டா அந்த இறக்குற தருவாயில் மற்றனே அவங்களால முடிஞ்சளவு செய்வாங்க. இந்த விச்சுங்கிறத யாரோ நோய் வந்துட்டாவே யாரோ விச்சு வச்சுட்டாங்க, இந்த பில்லி சுனியம் வச்சுட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக அது இருக்குது மைண்டில். அதனால் அவங்க நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில் யாரையும் வீட்டில் இறக்க விட மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி அதை தெரியாமல் அவங்க தனியாக இருந்து இறந்துட்டா கூட அவங்கள எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆவி அங்கே இருக்குமாமா. அதனால வீட்டிலே வச்சுக்கவே மாட்டாங்க, வீட்டை கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த குடிசை தானே, அதனால கொளுத்தி விட்டுருவாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல போய் கட்டிக்குவாங்க. அப்படியே எங்கிட்ட படித்த ஒரு பையன் பாவம், அவனுக்கு அப்பப்போ ஃபிட்ஸ் வரும். அவன் தனியாக இருந்து வந்துட்டு இருந்தான். அப்படி அவன் ஒரு நாள் ஃபிட்ஸ் வந்து ஏதோ நெருப்பில் விழுந்து இறந்துட்டானாட்டிருக்கு. அவன் பார்த்து கடைசியில் அந்த குடிசையை கொளுத்தி விட்டாங்க. அதனால என்ன செய்வாங்க, குடிசையை கொளுத்தணுமேங்கிறதுக்காக வீட்டில் இறக்க விடாமல் அவங்க இதாக இருக்கும்போதே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும்போதே கொண்டு வந்துடுவாங்க. எப்படியோ ஒன்று தூக்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. பாருங்கள், ஒரு இது மாதிரி செஞ்சு அப்படியே அந்த மணலில் இழுத்துட்டு வருவாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு முடிஞ்சளவு பார்த்து இது பண்ணுவாங்க. முடியாத அளவு என்ன செய்வாங்க, இது இறந்து போயிட்டாங்கன்னா உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த இறந்த செய்தியை எப்படி அறிவிப்பாங்கன்னா அங்கேருந்து வீல்னு ஒரு சத்தம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்படி அங்கேருந்து எங்கள் கான்வென்ட் வழியாக தான் அப்படி போவாங்க. அந்த ரோட்டில் வீண் சத்தம் ஒரு நாளைக்கு ஒரு சத்தம் வந்துடும் எப்படியும். நம்ம மக்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து எய்ட்ஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி வீண் ஒரு சத்தம் கொடுத்துட்டு அப்படி போகிறவங்க தான் போயிடுவாங்க. அப்புறம் அடக்க நேரத்தில் வந்து அந்த வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. மார்னிங் அப்படியே உட்கார நம்ம போனோம்னாலும் இங்கே மாதிரி நம்ம நாட்டில் மாதிரி கட்டி பிடிச்சிட்டோ இதெல்லாம் அழுகவே மாட்டாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நாமளும் போய் அப்படியே கையை கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடுவோம். அப்புறம் இங்கே மார்ச்சரியில் எப்போ ஃபாதர் ரெடியோ மார்ச்சரியில் கோயிலுக்கு கொண்டு போயோ இல்லைன்னா மார்ச்சரி நேரடியாக அங்கிட்ட சுடுகாடு இருக்கும், கல்லறையாக அங்கே கொண்டு போய் நல்ல வாழ்ந்தவங்களா இருந்தால் அவங்கள பற்றி கல்லறையிலேயே 4 வார்த்தை சொல்லி பிதைச்சிருவாங்க. கோயிலுக்கு கிராமத்தை பொறுத்தவரையில் கோயிலுக்கெல்லாம் கொண்டு வரல, வெளியவே வச்சு இது பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கல்லறை சடங்குலாம் கல்லறையில் தான் இருக்கும். கோயிலில் நான் பார்த்ததில்ல எந்த ஒரு பாடியும் கொண்டு வந்தது மாதிரி. ஏன்னா அவங்க தான் இறந்தது எந்த ஒரு இதுக்குள்ளேயுமே நுழைய விட மாட்டாங்க. மார்ச்சரியிலேருந்து அப்படியே போட்டுருவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், மார்ச்சரியில் 1 நாள் 2 நாள் 3 நாள் வரை அந்த உறவினர்லாம் வர இருக்கும். நிறைய நேரத்தில் ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால உறவினர்லாம் வரவே முடியாது ஒருத்தர், அதனால் பிதைச்சிருவாங்க. இந்த நாங்கள் போன காலகட்டத்தில் 2000 to 2007 வரை 5 வரை எய்ட்ஸ் காலம். திடீர்னு மஸ்கிட்டோ கடித்த உடனே என்ன செய்வாங்க, வாந்தி வயிற்றுப்போக்குன்பாங்க. அப்படியே இம்யூன் பவர் போகும், உடனே முடிஞ்சிடும். அவ்வளோ இதாக இருக்கும். இவ்வளோ நிறைய செத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி. அதனால மலேரியா வருதுனாவே அதை ஒழுங்காக சரியாக பார்க்கல அப்படின்னா இதில் கொண்டே விட்டுரும்.
ஓகே. அப்படி நிறைய இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நிறைய மிஷினரிஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பணி செஞ்சுருக்காங்க அந்த மிஷனுக்கு. அப்படி அவங்க திரும்பி போனாலும் அந்த ஏஜென்சி வழியாக திரும்பவும் அந்த ஊரை பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் வந்து நாங்கள் டவுனுக்கு போய் எங்களை பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். ரொம்ப காலையில் 5 மணிக்கு புறப்பட்டோம்னா ஒரு 2 மணிக்கு தான் போய் சேருவோம். அதுவும் ஸ்பீடாக போனோம். பாதி வழி ஒரே காடு. அதில் அங்கே மரம் கிடக்கும், விழுந்து கிடக்கும், இதில் மாட்டிக்கும், மணலில் எல்லாம் போர் வீரர்கள் மாதிரி தான் எல்லாம் வச்சு இது பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு தான் நம்பணும். அப்படி பண்ணி பண்ணி கொண்டு போய் மெயின் ரோட்டில் போட்டோன்னா ஜல்லுன்னு போயிடும், நல்லாயிருக்கும். அப்படி 2 மணிக்குன்னா அவசர அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணி அங்கே போகிறதே பயங்கரமாக தலை சுற்றும். அவசர அவசரமாக 4 மணிக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி முடித்து இப்போ நாங்கள் ஒரு 5 வருஷம் இன்னொரு ஹவுஸில் தான் போய் தங்கியிருந்தோம். வேறு ஹோலி ஸ்பிரிட் ஹவுஸ். போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுநாள் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் எங்களுக்குன்னே ஒரு டைசிஸ்லேருந்து நம்ம இப்போ காசு கொடுத்து டைசிஸ் பேரில் ஒரு லிவிங்ஸ்டனில் ஒரு ஹவுஸ் வாங்கி அந்த ஹவுஸில் போய் நாங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட் தூங்கிட்டு திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி வரும்போது ஒருத்தர் வந்து அங்கேருந்து ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கும், டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நாம தான் ஆர்கனைஸ் பண்ண சர்ச்சு, நம்ம தான் பண்ணோம். வேறு இடத்துலேருந்து டாக்டர்ஸ் கூப்பிட்டா பயங்கரமான காசு அவங்களுக்குலாம். இங்கே தெரியும் டாக்டர்ஸ் எப்படி கொடுக்குறானோ. நம்ம அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி டீசல்லாம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், நம்ம காங்கிரிகேஷன் வழியாக. அதை டைசிஸ் வந்து டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மற்ற செலவுகள்லாம் நம்ம பார்த்துக்கணும் மிஷனில். அப்படி இந்த டாக்டர்ஸ் ஒரு தடவை வந்து இருந்துட்டு போனவங்க திரும்ப ஒரு தடவை இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. லிவிங்ஸ்டன் வந்து நாங்கள் வந்துருந்து தெரிஞ்சு அவங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன செய்வாங்க, கூப்பிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு வச்சு ஏதாவது ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒரு வாரம் அப்படி தங்கிட்டு போவாங்க. கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை நல்லா ஒரு ஜூன் மாதம் பயங்கரமான கோல்டு, பைட்டிங் கோல்டு, 0 டிகிரிக்கு மேலே போகும், மைனஸில் போகும். அவ்வளோ இது. அந்த நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள் லிவிங்ஸ்டன்லேருந்து வந்தபோது அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கொண்டு வந்துட்டார். என்னென்னா இந்த நிறைய பிளாங்கெட்டு, அந்த குளிர்காலம்னால பிளாங்கெட் எல்லாம் வாங்கி இது பண்ணதுனால சரி எல்லாத்தையும் லோட் பண்ணி கொண்டுட்டு வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது அது மணல் தான், ஆனால் ஒரு இடத்துல மட்டும் மழை பெஞ்சு சகதியாக இருந்துச்சு. அதில் வரும்போது வீல் சுற்றிக்கிச்சு, வரவே மாட்டேன்ருச்சு. எடுத்து பார்த்தோம் வரல. அப்புறம் அப்போ வரும்போது அந்த இடத்துல வரும்போது ஒரு 4-5 மணி ஆயிடுச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவு அப்போவே இது பண்ணிடலான்னு பக்கத்தில், நம்ம தனியாகவே போக முடியாது அந்த காட்டில். நம்ம ஓட்ட தெரிஞ்சாலும் டிரைவர்ஸ் வச்சுக்கணும். அவங்களில் 2-3 பேரை கூட்டிகிட்டு போனாங்கன்னா, ஏன்னா எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது காட்டுக்குள்ளே. அதனால் நம்ம சப்போர்ட்டிவாக அவங்களே இருந்தால் தான். அவங்க போய் இந்த பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லாம் போய் கூட்டு ஆள் வந்து இது பண்ணாங்க, தள்ளி விட்டு பார்த்தா எடுக்கலை. அப்புறம் இருட்டாயிருச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அங்கேயே தூங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. பயங்கர குளிர், ஒரே புல் இதாக இருக்குது, வெள்ளல் அந்த மாதிரி. வண்டி எங்கே நிற்கிது, சகதி இல்லை. பக்கத்தில் என்ன பண்ணோம், ஆனால் நாங்கள் அன்னைக்கு மட்டும் பை காட்ஸ் கிரேஸ் ப்ராவிடன்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாரும் விரைச்சி செத்துருப்போம், அந்த அளவுக்கு குளிர். இப்போ என்னாச்சுன்னா அந்த ஃபாரினர் கம்பளியை கொண்டு வந்திருந்தார் பாருங்க, அதை எடுத்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஒன்று பூத்தி எப்படியோ அந்த நைட்டை நாங்கள் கழித்தோம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் எப்போவுமே ப்ரெட்டு வாங்கிட்டு வருவோம். ப்ரெட் அண்டு அந்த ஸ்டெரைல் மில்க் பாக்கெட்ஸ் கொண்டு வருவோம். இப்போ இந்த ப்ரெட்டையும் அங்கே இருந்த எல்லாம் வரும், 5-10 பேர் இருந்தோம். அந்த டிரைவர்ஸ் 2 பேர், ஃபாரினர் ஒருத்தர், நாங்கள் 2 சிஸ்டர்ஸ், அப்படி ஒரு 5-6 பேர் இருந்தோம். அவங்கெல்லாம் எடுத்து இந்த ப்ரெட்டை சாப்பிட்டு அந்த மில்கை குடிச்சிட்டு அந்த நைட்டை போட்டோம். இவங்க நாங்கள் வந்து சேர்ந்துடணும் இல்லையா சிச்சிலிக்கு. லிவிங்ஸ்டன்லேருந்து வரும்போது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். சிச்சிலியில் அங்கே லூடி சிஸ்டர், நானும் நிம்மி சிஸ்டரும் போயிருந்தோம். அப்போ லூடி சிஸ்டர் வரலைன்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. என்னாச்சுன்னு விடிய அவங்களுக்கு ஒரே இது. விடிஞ்சு 8 மணி வரை காத்துட்டு ரேடியோ கனெக்ஷன் எப்படி இன்னும் சிஸ்டர்ஸ் ஆர் நாட் இட் அரைவ்ட் அப்படின்னு இங்கேருந்து லிவிங்ஸ்டனுக்கு 8 மணிக்கு காலையில் 8 மணி மறுநாள் காலையில் பேசும்போது அங்கே ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட் எஸ்டர்டே ஈவினிங் 2 o'clock தே ஸ்டார்டட் அப்படின்னு. அப்போ என்னமோ சம்திங் ஹேப்பன்டு இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் போகிற வழியே ஒன்றும் கம்யூனிகேஷனே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு ட்ரக்கை விஞ்ச் வச்சு இழுக்கிறது மாதிரி ஒரு இது இருக்குது எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில். அந்த வண்டி எடுத்து ஜீப் எடுத்து இந்த விஞ்ச் எடுத்துகிட்டு அப்படியே வர்றாங்க, அப்படி தேடிக்கிட்டு வந்து அந்த இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த ரூட்டு போனோம் நாங்களும் சொல்ல முடியல. வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க.
அப்படியே கொண்டு வந்து அந்த வண்டியை அதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த விஞ்ச் வச்சு இழுத்து வரணும், அதுவும் முடியல. அப்புறம் அந்த கிராமத்துக்கு போய் மாடு ஒரு 10 மாடை கொண்டு வந்து கட்டி இழுத்து, அப்புறம் அந்த இதுலேருந்து எடுத்து விட்டோம்னா, அப்புறம் அந்த விஞ்ச் வச்சே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் சிச்சிலிக்கு அந்த நடுக்காட்டில். அளவுக்கு மோசமா இருக்கு ரோடெல்லாம். ரோடே கிடையாது, ப்ராப்பர் அதான், ரோடே அதான். கிடையாது. நாங்களாம் அப்படி போகிற வழியில் அப்படி இருக்கும். அது போய்க்க மழை காலம் வந்துருச்சுன்னா எல்லாம் விழுந்து கிடக்கும், வழியே தெரியாது. எப்படியெல்லாம் போகலாமோ அப்படியெல்லாம் போகலாம். அந்த மாதிரி பாதி வழியில் மெயின் ரோடு போயிட்டா நல்லா இருக்கும், நல்ல தார் ரோடு, ஹைவேஸ். அப்படி வந்து சேர்ந்தோம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அந்த காட்ஸ் ப்ராவிடன்ஸ் வந்து நமக்கு இருக்குறங்கிறத அன்னைக்கு உணர்ந்தோம். ஏன்னா நம்ம அதாவது நம்ம உண்மையாக நம்ம சேவை செய்ய போயிட்டோம்னா நம்மளுடைய கெட்ட ஆபத்துலேயும் கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பி பாதுகாத்தா இருப்பாருங்க. அதான் ஒரு போகும்போது அதே வழியே போனால், ஆனால் வெயிட் இல்லாதனால போயிடுச்சு. வரும்போது மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு. வெயிட் பயங்கர லோடு ஏற்றிட்டு வரோம்ல, அது ஒரு பெரிய அனுபவம். சிஸ்டர், அவங்களுடைய விசுவாசம் கல்ச்சர் பற்றி சொன்னீங்க, ஒரு சிலதெல்லாம் சொன்னீங்க. அப்புறம் உங்களுடைய அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அங்கே இருக்க திருப்பலி, அதே போல் அவங்களுடைய திருவருட்சாதனங்கள், அவங்களுடைய விசுவாசம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, விசுவாசத்தை பொறுத்தளவில் அவங்க ஏற்கனவே அந்த காலத்தில் அவங்க வந்து இயற்கையை வழிபட்டிருக்கலாம். மிஷினரிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துருக்காங்க. ஃபுல்லாக ஜாம்பியா இஸ் அ ஃபுல்லி கிறிஸ்டியன் கண்ட்ரி. அதனால் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம போன இடம் எல்லாமே கிறிஸ்டியன் கண்ட்ரி தான். பட் தே ஹாவ் மெனி டினாமினேஷன்ஸ். ஓகே, சபைகள் நிறைய சபைகள் இருக்குது. மஷ்ரூம் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் எல்லாரும் வழிபட போயிடுவாங்க. எங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய வீடு இருந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்லாம் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு சர்ச் பீப்புள் வந்து வழிபடுவாங்க. அதெல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனால் நம்ம கேத்தலிக் சர்ச்சுன்னு பார்க்கும்போது சாதாரண மாஸ், எவ்ரிடே மாஸ் இருக்கும் சாயந்தரம். அது ஒரு அரை மணி நேரம் அது இருக்கும். ஆனால் சண்டே மாஸ் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எடுக்கும். அவங்க வந்து இந்த ரிசப்ஷன் இருக்கே, ஃபஸ்ட்டு ஃபாதரை கூட்டிகிட்டு போகிறதுல அப்படியே ஆடி ஈடி அந்த சபைகள்லாம், அந்த நம்ம சொல்லுவோம் மாதா சபை, அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீப்புள், ஒவ்வொரு சபைகள் இருக்கு மாட்டு. அந்த லேடிஸ் வந்து இந்த அவங்களுடைய கல்ச்சரை உடைங்களை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லுங்கி மாதிரி கட்டிக்குவாங்க, மேலே ஒரு பனியன் போட்டுக்குவாங்க. இது வந்து கோயிலுக்கு வர்றது. அது அவங்கவுங்க ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்களுடைய உடைகள் மாறும். இப்போ நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாதிரி பூ போட்ட துணியில் ஃப்ராக் மாதிரி தைச்சு மேலே தலையில் ஒரு கட்டிக்குவாங்க. இப்படி இங்கேருந்து ப்ரொசஷன் போய் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரை போய் கொண்டு வர்றதுக்கே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த கீதம், வானவர் கீதம் பாடுறதுலேருந்து எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆட்டம் ஆடி, ஃபாதர்ஸ்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாம் ஆடணும். அங்கே நிற்கவே முடியாது, நம்ம நின்னோம்னா மயக்கம் வந்துடும். எவ்வளோ நேரம் நிற்கிறது? அதனால ஏதோ ஒரு ஆக்ஷன் போட்டுட்டு நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும், அந்த ஆட வச்சிரும். அவங்க வந்து இயற்கையாகவே அந்த ஒரு ஜீன் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த எதை வேணாலும் கிடைக்கிறது, எதை வேணாலும் வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயார் பண்ணிடுவாங்க அவங்களே. அந்த நல்லா பாடுவாங்க, அதே சமயத்தில் மியூசிக் நல்லா இருக்கும், ஆட்டம்லாம் சூப்பராக ஆடுவாங்க. எங்கேயாவது லீவில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இதை போட்டுட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க நல்லா. அந்த மாதிரி ஆடி இடையிலையும் கொண்டு போய் நிறைய சாங்கியங்கள்லாம் இருக்குது. அந்த கொத்தெல்லாம் வச்சு சுற்றி ஆல்ட்ரை சுற்றி அது பண்ணுவாங்க, வாயிலேருந்து குழவை போடுவாங்க, இந்த இதுலேருந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க. அப்போ மாதிரி இந்த ஆஃபர் செரிமனி அதை விட இருக்கும், காணிக்கை பவனி. அப்புறம் நன்றி வழிபாடு, அப்படி இப்படின்னு ஒரு அரை மணி நேரம், ஒரு பாட்டு தொடங்குனா அரை மணி நேரம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே முடிஞ்சு போகிறோம். இது வந்து சாதாரண சோலமினிட்டி மாசு. இங்கே ஆர்டினேஷன், இன்னும் கிறிஸ்மஸ், நியூ இயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா 5 hours எடுக்கும். இன்னும் அதிகமாக டான்ஸே தான் ஃபுல்லாக பார்த்தேன். நம்மளால் நிற்கவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணி, அதாவது அவங்க வந்து இறைவனோட ஒன்றிச்சிருவாங்க. அந்த அவங்களுடைய பாட்டு நடனம் வழியாக உண்மையிலே ஒரு கொண்டாட்டங்கிறது, திருப்பலி ஒரு கொண்டாட்டம்ன்றது அங்கே தான் தெரிஞ்சிட்டோம். முடிஞ்சு சாப்பாடு கொடுக்குறதும் கொடுப்பாங்க, சில நாளில் சும்மாவும் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. சண்டே மாசஸ் முடிஞ்சு அவங்க போகிறது பார்க்க இங்கேயே முடிஞ்சு 11 மணி ஆயிரும். காலையில் 8 மணிக்கு தானே, ஒரு 10, 11, 11:30, 12 மணிக்கு போய் என்னது, அவங்க சாப்பாடு சிம்பிள் தானே, ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. சிஸ்டர், நிறைய நிறைவான பணியை செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது, பயங்கர சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக அந்த பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இப்போ நேயர்களுக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு
நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாம் எப்போவுமே நம்ம பற்றி மட்டும் யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம பணிகள் செயல்பாடுகள் இருக்கும். அது அதிகமான நிறைவை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே நம்மளை தாண்டி நம்ம வட்டம் விரிவடையும் அளவுக்கு நாம் வரும்பொழுது பணி நம்மை மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே பணி செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, நம்ம வீட்டில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ 2 பேரோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு இறை அழைத்தல் என்ற அந்த உணவை ஊட்டி அவர்களுக்கு அதை வளர வைத்து, இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, எப்படி மிஷினரிஸ் வேறு நாட்டிலேருந்து வந்ததுனால தான் நம்ம நிறைய விதத்தில் வளர்ச்சி வர முடிஞ்சுச்சு. அது மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் இந்த இறை அழைத்தலை ஏற்று நம்மை விட எல்லாவற்றிலும் பின்தங்கிய நாடுகளுக்கும் நம்மளது தேவை எங்கெல்லாம், நமது சேவை எங்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் பணி செய்ய நமது பிள்ளைகளை நாம் தயாராக்குவோம். இந்த வாய்ப்பளித்த ஃபாதர் வின்சென்ட் அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைத்த நமது அருமை தம்பிகள் அனைவருக்கும் உங்கள் குழுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஃபாதர். சிஸ்டர், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாலுமே நிறைய அனுபவங்களை அழகாக சொன்னீங்க. நிறைய புது புது அனுபவங்கள் இந்த நற்செய்தி மலர் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த செய்தியும் உங்களுடைய அனுபவங்களும் பல மக்களுக்கு சென்றடைந்து கண்டிப்பாக பலன் தரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். மாதா டிவி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவும் உங்களுடைய சபைக்காகவும் கண்டிப்பாக ஜெபிப்பாங்க. தேங்க்யூ ஃபாதர். மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த மாதா டிவி ஃபாதர் வின்சென்ட் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சபையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அன்பு உள்ளங்களே, நிறைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இனி வருகிற காலங்களிலும் ஒரு புதிய நற்செய்தி பணியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.